கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தர் நல்லவை. யெகோவா அடீர் என்கிற நாமத்தை தியானிக்க போகிறோம். இது 15வது நாமமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யெகோவா அடீர் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்தால், கம்பீரம் உள்ள தேவன் என்று அந்த வசனம் கம்பீரத்தோடு முழங்குவதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் யெகோவா அடீர் என்கிற கம்பீரம் உள்ள தேவன் என்றால் அது என்ன அர்த்தத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் சொல்லுகிறது, கம்பீரம் என்றால் ராஜா என்று அர்த்தமாம். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? கர்த்தர் நல்லவர். அவர் 5 விதத்தில் வெளிப்படுகிறதை பார்க்கலாம். 1, உங்களை தேடி வருகிற ஒரு ராஜாவாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு என்கிற ராஜா. 2வது, நீதியுள்ள இயேசு ராஜாவாய் இருக்கிறார். 3வது, ரட்சிக்கிற இயேசு ராஜாவாய் இருக்கிறார். 4வது, தாழ்மையுள்ள இயேசு ராஜாவாய் இருக்கிறார். 5வது, கழுதை மேல் ஏறி வருகிற ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால், நீதியின்படி பலனை கொடுக்கிறவர் தான் யெகோவா அடீர் என்கிற கம்பீரம் உள்ள தேவன். ஆம், நீங்கள் செய்கிற உண்மையுள்ள உத்தமமான காரியங்களுக்கு அவர் நீதியின்படி பலன் கொடுப்பார். அந்த பலன் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தர் கிரிச்சுவார். இதற்கு ஏற்ற ஓமையை, ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 29வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், யோசபாத் ராஜாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் ஜெயங்கொடுத்து இந்த கம்பீரமுள்ள தேவனாய் அவர் வெளிப்பட்டார். யோசபாத் ராஜாவுக்கு ஜெயங்கொடுத்தது உண்மை என்று சொன்னால், அதே ராஜாவாகிய தேவன் உங்களுக்கும் ராஜாவாய் வருவார். அதுவும் ஜெயங்கொடுக்கிறவராய் வருவார். நிச்சயமாய் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாகவும் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் நல்லவே. யெகோவா ஜவ் ஜைன் என்று சொல்லி, ஆம், யெகோவா ஜவ் ஜைன் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால், சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆம், அவர் பூமியில் மாத்திரம் இயேசுவாய் அல்ல, அவர் சீயோனிலும் வாசம் பண்ணுகிற ஒரு கர்த்தராகவும் வெளிப்படுகிறார். அப்படியானால் சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் 2 விதங்களில் வெளிப்படுகிறதை குறித்து வேதம் மிகவும் விவரமாக விளக்கமாக சொல்லுகிறது. 1, ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கம்பீரத்துக்கு உரியவராய் அவர் காணப்படுகிறார். 2வது, இஸ்ரவேலின் தேவனாய் அவர் இருக்கிறார். 3வதாக, பரிசுத்தராய் இருக்கிறார். 4வதாக, உங்கள் நடுவில், என் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய தேவனை தான், அது சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜவ் ஜைன் என்கிறதுக்கு ஒப்பான அந்த தேவனை நாம் நம்முடைய இயேசுவாய் ஆராதிப்பது எவ்வளவு பாக்கியம். கர்த்தர் நல்லவர். 2வதாக அவர் வெளிப்படுகிற இன்னொரு விதத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 5 மற்றும் 6வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அவர் சீயோனில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதோடு கூட எருசலேமில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். 3வதாக, அவர் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 4வதாக, இஸ்ரவேலின் சமாதானத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சீயோனில் வாசமாய் இருக்கிற யெகோவா ஜவ் ஜைன் என்கிற கர்த்தர் இந்த சீயோனின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். உங்கள் பேர பிள்ளைகளுக்கு தருவார். சீயோனின் சகல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.